Hey, hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். ஃபைனலாக நம்ம 220 பைக்குக்கு ஒரு சூப்பரான எல்இடி பல்ப் நம்ம வந்து வாங்கிட்டோம். நைட்டை பிராண்டு தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது தான். இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு தான் தெரில. இதில் பார்த்திங்கன்னா 2 QR கோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பல்பு பார்த்திங்கன்னா H7 டைப்பு தான். H7 டைப் மட்டும்தான் 220க்கு செட் ஆகும். அதே மாதிரி இதில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ஆக்டிவேட் வாரண்டின்னு போட்டிருக்காங்க. வாரண்ட்டி கார்டும் வந்துடுது நமக்கு. இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த வாரண்ட்டி கார்டோட பில்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆனால் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தான் தெரியலை. இதே நம்ம கடையில் வாங்கியிருந்தால் கடையிலே நமக்கு வாரண்ட்டி போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இது நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கிறதால எப்படி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியலை. இது கூடவே ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த பல்போட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி கீழ் வழியாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு 2 ஹெட்லைட் வந்துடும். லோ பீம்க்கு ஒன்று, ஹை பீம்க்கு ஒன்று, தனித்தனி ஹெட்லைட்டு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு. ஃபிக்ஸ் பண்ண தெரியாதவங்க இந்த புக்கை பார்த்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. நமக்கு வந்து இது தேவையில்லை. நமக்கு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது நமக்கே தெரியும். அதனால் இதை தூக்கி ஓரம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து இருக்கிற ஒரு பல்பை எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பல்பு நல்லா சேஃப்டியாக ஒரு ரப்பர் மாதிரி போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பல்பு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. 2 பின் தான். இது வந்து ஈஸியாக 220ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷேப்பும் அதோட டிசைனிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 2 LED வருது. கூடவே ஃபேன் வரும். இதை வந்து இப்படி லெஃப்ட் சைடுக்காக ரொட்டேட் பண்ணால் இதை வந்து கழட்டலாம். அந்த கேப்பு மட்டும் தனியாக வரும். பல்பு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா சூப்பராக டிசைனிங் மேக் பண்ணியிருக்காங்க. நைட் ஐ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 2வது பாக்ஸ்லேயும் பல்பை செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே பல்பு தான். அதே ரப்பரோடு போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஃபேனும் இருக்குது. அதே மாதிரி சேம் 2 LED 2 பின் ப்ளக்கு தான். அப்படியே நம்ம வண்டியில் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே, இப்போ இந்த 2 பல்பும் நம்ம பிரித்து பார்த்துட்டோம். இப்போ நமக்கு ஃபைனலாக வண்டியில் மாட்டுறது மட்டும்தான் வேலை. வீடியோ பார்த்துருப்பீங்க, இதோட அன்பாக்சிங் வீடியோ. பல்பு பார்த்திங்கன்னா செம ஒர்த்து தான். இப்போ நம்ம இதை வந்து நம்ம 220ல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட பிரைட்னஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. இதுதான் வந்து நம்ம இப்போ 220ல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கைஸ், இப்போது வண்டியை ஃபுல்லாக எல்லாமே பிரித்தாச்சு. சீட்டு, டேங்க்கு, அப்புறம் இந்த ஃபேரிங்கை சுற்றி வர எல்லாம் போல்டு நட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்தோன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். இதை கழட்டுறதுக்கான வீடியோலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். C6 LED பல்பே நம்ம வண்டியில் 2 டைம்ஸ் கிட்ட மாட்டுற மாதிரி ஒன்று ஃபுல் லென்த் வீடியோவே போட்டிருப்பேன். அதே மாதிரி C6 பல்பும் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில், அதாவது ஒரு வீடியோ லேப்ஸ் ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுலேயும் வந்து போல்டெல்லாம் எப்படி கழட்டணும் இந்த ஃபேரிங்கில் அப்படின்றது போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த வீடியோ லிங்க் வேணால் பாருங்கள். இதில் வேறு கொஞ்சம் வெல்டிங் வேறு கொஞ்சம் வேலை இருக்குது. அது கைஸ், வெல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். வெல்டிங் பார்த்திங்கன்னா இது தான். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சரியாக தெரில. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம வந்து வெல்டிங் பண்ணோம். இது எதனால் நம்ம பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, இந்த லோ பீம் பல்ப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கிட்ட உக்காரும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த தண்ணி அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபேனில் போயிட்டு இந்த ஃபேன் வந்து இந்த பல்ப் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த சைடு பா மாதிரி போட்டு வெல்டு பண்ணிட்டோம். அப்படி இப்படின்னு பண்ணுறதுக்கே ரொம்ப இதுவாகிடுச்சு. ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது பல்பை வந்து நான் டூமில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், பாருங்கள் எப்படின்னு. கைஸ், இப்போ இந்த ஹெட்லாம்ப் செட்டை மட்டும் தனியாக ஃபேரிங்லேருந்து கழட்டிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பழைய C6 பல்ப் இதில் இருக்கும். இப்போ இந்த பல்பு பார்த்திங்கன்னா இதில் நல்ல கண்டிஷன் தான். இப்போ போட்டால் கூட இது நல்லா சூப்பராக எரியும். நல்லா டேப்பு கீப்லாம் அடித்து பர்ஃபெக்டாக மாட்டியிருந்தேன். இப்போ இந்த பல்பு சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா சுத்தமாக இதில் வெளிச்சமே இல்லை. இதோட வாட்ஸும் வேறு ரொம்ப கம்மி.
அவ்வளோதான். இந்த பல்பும் கழட்டிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா C6 அந்த ஓல்டு பல்பு. ஃப்ரண்ட்டில் போட்டு காட்டுறேன் இது எப்படி எரியுதுன்னு பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா C6 எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஹை பீம் போட்டிருக்கேன், லோ பீமும் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா லோ பீமு, இது ஹை பீமு. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதை வச்சு நிறைய விலாக் நைட் வீடியோலாம் பண்ணியிருப்பேன். நைட் டைமில் விலாக் போகிற மாதிரிலாம் ரொம்பவே கேவலமாக இருக்குது இதில் பல்பு. சரி, அதனால தான் சரி நம்ம இப்போ இந்த பல்பை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். புது பல்பா மாற்றா? அதோட இது ரொம்ப பளிச்சுங்கிற மாதிரி இருக்குது. கைஸ் இது பார்த்தீங்கன்னா நைட்டை, இது C6. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டை போடுறேன். நைட்டை வந்து நான் இப்போ சன்லைட்டில் எடுக்கிறதால அந்தளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரில. ஆனால் செம்ம பிரைட்டாக இருக்குது. 2 LED இருக்குது, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்குது. இப்போ நைட்டை எரியுதா, அதே மாதிரி C6 போடுறேன். C6 உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வண்டியில் மாட்டும் போது தான் தெரியும் உங்களுக்கு எது பிரைட்டு எது பிரைட்னஸ் கம்மின்னு. இதில் ஓடுற ஃபேன் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபேன் வந்து மீடியமாக ஓடுது. அப்படியே இந்த இடத்துல வைப்ரேஷன் ஆகுறது நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த ஃபேனை போடுறேன் பாருங்கள். இது போடும்போது ஓடுற மாதிரியே தெரில. இது வந்து அப்படியே பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது. ஆனால் இது ஓடுது, ஆனால் ஓடுற மாதிரியே தெரில. உள்ள ஃபேன் ஓடுற மாதிரியே தெரில. சைலண்ட்டாக ஓடுது, ஆனால் ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. நைட்டை தான். இது பழைய C6ஓட அந்த ஹோல்டரு. இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த அப் டைரக்ஷன் வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக இப்படி தான் உக்காரும். இப்படி தான் இதை ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். லோ பீம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹை பீமு. இதை வந்து இந்த மாதிரியும் கழட்டலாம். இது இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ரைட் சைடு இழுத்திங்கன்னா இந்த கிளாம்பு மட்டும் தனியாக வரும். அந்த வெல்டிங் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெல்டிங் பண்ணது அதுக்கு நடுவில் தான் இந்த பல்பு கரெக்டாக இப்படி ஃபிட் ஆகுது. இப்போ வந்து தண்ணி வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் படாது. கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாம் ஃபேரிங்கு டூம் செட்டு மொத்தமாக மாட்டி முடிச்சிட்டோம். மாட்டி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப ராத்திரி ஆகிடுச்சு. அதனால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நைட் ஐயோட லோ பீம் போடலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் லோ பீம். ஆப்போசிட் சைடில் இவ்வளோ வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இதுதான் லோ பீம். அப்படியே ஹை பீம் போடுறேன். ஹை பீம் பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டாகுது. இப்போ லோ பீமோ ஹை பீமோ, அதாவது இந்த ஸ்விட்ச் ரெண்டுத்தையும் சரிசமமாக வச்சேன்னா லோ பீமோ ஹை பீமோ சேர்ந்து எரியும். பாருங்கள், இது ஹை பீமில் எரியுது, லோ பீமோட சேர்த்து இப்படி எரியுது. ஓகே, அவ்வளோதான். ஒரு ஃபைனலாக ஒர்த்தான ஒரு ஹெட்லைட் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த லோ பீமே தான், இது போட்டால் ஹை பீமு. உன் வண்டியை யார் இப்போ கேட்டா? ஆஃப் பண்ணு. அப்படியே ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம். அப்படியே நம்ம வண்டியோட ஃபாக் லைட் போட்டால் எல்லோ பல்பு, அப்படியே ஒயிட் பல்பு. ஓகே, ஃபைனலாக நமக்கு ஒரு நல்ல நைட்டை பிராண்டில் ஒரு நல்ல சூப்பரான பல்பு நமக்கு கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பல்சர் 220க்கு எல்லாருமே நைட்டை பல்பை யூஸ் பண்ணுங்கள். C6 வேண்டாம், ஏன்னா அது ரொம்பவே பவர் கம்மி.